ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி வண்டர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு குட்டி ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ப்ளவுஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க் வாங்கும்போது கொஞ்சம் ஐடியா இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டயாலஜி பிராண்டு 753 அப்படின்ற நம்பர். இதில் வந்து 2 வாங்கியிருந்தோம். இன்னொரு கலரும் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே வந்து 754 நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில்வர் கலர் ஜரி த்ரெட் வந்து வாங்கியிருந்தோம். இது வரைக்கும் சில்வர் கலர் ட்ரை பண்ணதில்லை, ஸோ ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இதோட நம்பர் பார்த்திங்கன்னா 401. இதுலேயும் 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ் பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டர். இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நான் ஜர்தோசி கட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் நார்மல் நீடில் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இந்த சில்க் த்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் பெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ராஜ் நல்லாயிருக்கும், ஜிவியும் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ராஜ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து கோல்டன் கலரில் ஸ்விங் த்ரெட் வச்சு தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பீட்ஸ் ஒர்க் பண்ணுறது, ஜர்தோசி ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஸ்விங் த்ரெட் வச்சு தான் பண்ணுறோம். அதுவும் கோல்டன் கலர் வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்புறம் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா A ஸ்டார் பிராண்டு. இதோட குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து A ஸ்டார் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரிசம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து இதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் சுகர் பீட்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து A ஸ்டார் தான் கேட்டிருந்தேன். A ஸ்டார் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொன்னாங்க. பூர்ணிமான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு. நம்ம லோடிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட் தான். அது வந்து 2 வாங்கியிருந்தேன். இப்போது பீட்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2mm பீட்ஸ். இந்த பீட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா தனியாக இந்த ஒரு பிராண்டும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பீட்ஸ் இல்லைனா 3mm பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பீட்ஸை பாருங்கள். இதை பார்க்கும்போதே வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரியுது. இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். இது வந்து நம்பர் 4 பீட்ஸ். இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல குவாலிட்டி கிடையாது. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பீட்ஸ்லாம் வாங்காதீங்க. இது வந்து நம்பர் 5 பீட்ஸ். அப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் எடுக்கும் போதே அதோட குவாலிட்டி வந்து தெரியும். ஒருவேளை அதுலேருந்து கலர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பீட்ஸும் வந்து வாங்காதீங்க. வீட் பீட்னு சொல்லுவாங்க இல்லையா, கோதுமை பீட்ஸ், அதில் வந்து ஸ்மால் சைஸ் வாங்கியிருந்தேன். அதுலேயே வந்து பெரிய சைஸ் பீட்ஸும் வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்னதாக இருக்கும், இது வந்து அதை விட பெருசாக இருக்கும். ஹெட் பின்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். 2 கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர் பென்சில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். அப்புறம் க்ரீன் கலர் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பர்பிள் கலர்லேயும் வாங்கியிருக்கேன். அப்புறம் ட்ரேசிங் பவுடர் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நான் வந்து அவ்வளோ ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து திலகம் ஷேப்பில் இருக்கும், அதனால தான் திலகம் ஷேப்னு சொல்கிறோம். இது வந்து ஐ ஷேப்பில் இருக்கும், ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன். இதில் வந்து கோல்டன் கலர் அப்புறம் ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.